இருக்கப்பா விஷால். ஃபைன் சார். அன்னைக்கு நீ கொடுத்த அட்வைஸால என் பொண்ணு நல்லா படிச்சு காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்பா. அன்னைக்கு உன் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நான் உன்னை நேரில் பார்க்குறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஹாய் விஷால். ஹாய் சாந்தி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஃபியூச்சர் பிளான் என்ன சாந்தி? மேல் படிப்புக்கு அமெரிக்கா போலான்னு இருக்கேன். ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. விஷால், ராங் ரூட்ல போக இருந்த என்ன ரைட் வேல திருப்பினது நீதான். தேங்க் யூ so much. பாத்தியா சாந்தி, அன்னைக்கு நீ என் மேல வச்சிருந்த காதலை விட இன்னைக்கு உன் பேரண்ட்ஸ் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசுன்னு இப்ப புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க எப்படி இங்க? ஹாலிடேஸ்ல அதான் என் பொண்ணோட வந்தேன். ஓ, என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். தேங்க்ஸ் தம்பி. ஓகே பை சாந்தி. பை சார். வாங்கடா போலாம். யாரா இவங்க? மச்சான், லைஃப்ல இந்த நாட்களை மறக்கவே முடியாது. உங்ககிட்ட நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. போலாம் வா. என்னல இது கண்ணு கெட்ட தூரம் யாரையுமே காணோம். சிரஞ்சீவி, ஏலே சிரஞ்சீவி, எங்கல போய் தொலைஞ்சா? அங்க பின்னாலதான் இருக்கேன் முதலாளி. ஏன் பின்னால இல்ல, பெயிண்டால அடிக்க வாழ முன்னால. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் முதலாளி. சரி சரி, அதை இங்க பேசாதல. தினமும் செய்யற மாதிரி இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கும் மெயின் ஆஃப் பண்ணிடல. அப்படி பண்ணதுனாலதான் அந்த பஞ்சாப்காரனை துவச்சு தொங்க விட்டான். ஐயோ, என்னால பில்லு கட்ட முடியல. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் யார் கையிலும் சிக்கிறாது. அப்படி சிக்கினேன்னா கரண்ட் கட்டாச்சு சொல்லிரு. பக்கத்து வீட்டுல லைட் எரிஞ்சதுன்னா தெரிஞ்சு போயிடும்ல. அவங்க ஜெனரேட்டர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுற. பாவ முதலாளி. பாவமாது புண்ணியமாது. நாம இப்படி எல்லாம் பண்ணாதான் நம்ம கல்லாம் நிறையும். அதை தெரிஞ்சுக்கல போல. போ போ போ, வேலையை பாரு. போ போடா. எலை ராத்திரி 11 மணி தூங்கிறாள. சரி முதலாளி. இது யாருல பட்ட பகல வரண்டால லைட் போட்டு வச்சிருக்கு. ஆக்கங்கட்ட கூவையா. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. யாரையா நீ இங்கே சுத்திட்டு இருக்க? வரண்டால கண்ணில் போடுற பொருள் ஆட்டையை போட்டு போலாம் பாக்குறியா? இல்ல சார், என்கிட்ட வேலை செஞ்ச வாட்ச்மேனோட பையனா. அதுக்கு என்னப்பா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போயா? அதையே ஏன்னு சொல்லிட்டு இருக்க? சார் ஒரு 2000 கொடுத்தீங்கன்னா. 2000? என்கிட்ட ஒரு நயா பைசா கிடையாது. நீ கொடுத்தா வேற வாங்கிக்கிறேன். கோல்டு மெடலிஸ்ட் சார். அதுக்கு சார் என்னோட சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு அத வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்க சொல்ற? தம்பி, கோல்டு மெடலுக்கு மதிப்பு இல்லப்பா. உடம்புல கிடக்கிற கோல்டுக்கு தான் மதிப்பு. அது உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார். இல்ல இல்ல, அது இல்லைன்னா இப்ப என்ன செய்யலாம்? ஒண்ணு பண்ணியா, வேலை வேணா தரேன். 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வேலையை பாரு. அது இல்ல சார், அம்மாவுக்காக சார். அம்மா கும்மான்னு என்கிட்ட சென்டிமெண்ட் எல்லாம் பேசாதயா. வேணும்னா நைட்டு ரெஸ்டாரண்ட்ல மிச்சமாகறதெல்லாம் உங்க அம்மாட்ட எடுத்துட்டு கொண்டே கூட சாப்பிடட்டும். காசு தான் சார் வேணும். காசு கிசெல்லாம் கிடையாது. போய் ஏதாவது பேங்க்ல போய் கொள்ளையடி. போ இங்க நிக்காத. போ. ஐயோ, இந்த சிரஞ்சீவி பைய ரிசப்ஷனிஸ்ட் என்ன பாடுபடுத்திட்டு இருக்கானோ? ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட், உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஒரு நிமிஷம் இதை வச்சுக்கோங்க. உங்க அம்மா மெடிக்கல் செலவுக்கு யூஸ் ஆகும் சார். உங்க அம்மாக்கு நல்லபடியா குணமாகணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த சிரஞ்சீவி பைய ரூமுக்கு போயிருக்கானா இல்ல உள்ள ஒளிஞ்சிருக்கானான்னு எட்டி பார்த்தேன். ஹாய் அங்கிள். ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இப்ப எல்லாம் முடியாது தம்பி, இது பிசினஸ் டைம். சார் அவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி பேச முடியாது. இந்த அம்மா என்ன செய்ய போகுது? 2 மினிட்ஸ் சார். 2 மினிட்ஸ் போதுமா? சரி வா 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 வா. இங்க பாருமா, அந்த சிரஞ்சீவி பையவுல வந்தா நான் முக்குல இருக்கிற காய்கறி கடையில போய் காய்கறிகளை வாங்கிட்டு சீக்கிரம் வர சொல்லு. என்னப்பா அது? உட்காரு. என்ன விஷயம் சொல்லு. அங்கிள், நீங்க பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? பிசினஸ்ல சுமாரா ஒரு 10-15 கோடி. யாருக்குன்னு சொல்லிடாத, 15 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். அப்புறம் உங்க பிள்ளைங்க, மம்மி டாடி? ஒரே ஒரு பையன் அமெரிக்கால இருக்கான். அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அம்மா நிம்மதியா இருக்கட்டுமேனு ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளிட்டேன். ஓல்டேஜ் ஹோமா? ஓல்டேஜ் ஹோம் தான். மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா பாத்துக்கோங்களா அங்கிள்? மார்னிங் டிஃபன் கொடுக்குறாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுக்குறாங்க, அப்புறம் பிள்ளை பாசம் நிறைய கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? இல்ல முடியாது. தாய் மேல பாசத்தை பிள்ளையால தான் கொடுக்க முடியும். ஆமல, உங்களுக்கு இடம் கொடுத்தவரோட போட்டோ வச்சு விழுந்து கும்பிடுறீங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை உங்களுக்கு காட்டின உங்க அம்மாவுக்கு ஒருவேளை உங்க கையால சோறு போட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அங்கிள். அம்மா அண்ணா எவ்வளவு பெருசுன்னு எனக்கு மட்டும்தான் அங்கிள் தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்ல. அம்மாவை அம்மானு பாசத்தோட கூப்பிடும்போது அதுல அவங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தமும், அந்த தாய் மகனேன்னு கூப்பிடும்போது அந்த மகனுக்கு கிடைக்கிற ஆனந்தமும், இத்தனை நாள் அறிவு கெட்டாம போயிடுச்சுல. மாயா ஓல்டேஜ் ஹோமுக்கு போன் பண்ணி
சாயந்தரம் கார் அனுப்பிச்சு வைக்கிறோம். அம்மாவை பெட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு இங்க வந்து இனிமே என் கூட இருக்க சொன்னேன்னு சொல்லு. கிளை, நீ சின்னவனா இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுல. தேங்க்ஸ் தேங்க்ஸ் இல்ல தம்பி. ஹலோ. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் சுகாசினி. உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். உன் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். அவ்வளவு வேல்யூபிளா? ஓகே, எனிவே தேங்க்ஸ் ரா. குட் நைட். குட் நைட். கேக் ரெடி, கத்தி ரெடி. அப்போ கேக்கை கட் பண்றதுக்கு பர்த்டே பேபி ரெடியா? ரெடிங்கிறதுனால இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சேர்ந்த கொஞ்ச நாள்லயே எங்க கிட்டயா நக்கலா? போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுவோம்ல. போய் வேலையை பாருல. பர்த்டே பாய். வகு வகு வகு. எங்க இவ்வளவு லேட்? ஆல்ரெடி வெயிட். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க் யூ. என்ன கெட்டப்லாம் மாறி இருக்கு? உங்க பர்த்டே இல்ல, அதான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். எல்லாம் ஓகே. அப்புறம் என்ன, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சரி. சுகாசினி எங்க? தோ வந்துட்டானே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விஷால். தேங்க் யூ. என் gift எங்க? கண்ண மூடி திறந்தனா நொடியில உன் எதிரிலேயே இருக்கும். எஸ், என்னோட gift. நான் தான் உன் டாடிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நல்லா இருப்பா சார். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்க மகனை வாரி அணைச்சு பாருங்க. அந்த ஃபீலிங்ஸ் நீங்க செய்யற 100 கோடி பிசினஸ் ஐ லவ் யூ. டேய், எப்பவோ சின்ன வயசுல உன்னை நான் இப்படி கட்டி பிடிச்சு அணைச்சிருக்கேன். மறுபடியும் இந்த இடைப்பட்ட காலத்துல நான் என்னென்ன இழந்திருக்கேன்னு இப்ப எனக்கு புரியுது. ஆனா பழையபடி அவ்வளவு எனக்கு வேணும்னு தோணுதுடா. டேய், முதல்ல உன் ஸ்கூல் பேக்கை சரி பண்ணணும். உன் ஷூக்கு பாலிஷ் போடணும். ஈவினிங் பூரா உன்னோட சேர்ந்து விளையாடணும். ராத்திரிக்கு உன்னைய மார்மையில போட்டு உன் முதுக தட்டி கொடுத்து உன்னை தூங்க வைக்கணும். எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கா வாழ்க்கையில. உன் அன்பை நான் புரிஞ்சுக்கல. நீ பண்ண போன் கால்ஸ் நான் அட்டன் பண்ணல. ஏடிஎம் கார்டோட சேர்த்து என் மகன் வாழ்க்கையை கட்டி போட்டேன்டா. எல்லா விதத்திலையும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்டா. தயவு செஞ்சு இதை மன்னிச்சுக்கடா. பை பாய். இதான்டா என் வாழ்க்கையிலேயே முக்கியமான ஃபங்க்ஷன். உன்னுடைய எத்தனையோ பிறந்தநாள் விழாவை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் எல்லா பிறந்தநாள் விழாவையும் உன் கூடவே இருந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன். தகப்பனா இருந்து நான் அதை வாங்கிக்கிறது காமன். ஆனா இது உன்னுடைய ஸ்பெஷல் பர்த்டே. அதனால உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை முதல்ல கொடு. என் பேச்சு, மூச்சு, மனசு எல்லாத்துலயும் நீதான் இருக்க. அதே மாதிரி உன் மனசுலயும் நான் இருக்கேன்னா ஓகே. இல்லைன்னா ஹாசினிக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். என்னாச்சு உனக்கு? மறந்து போன ஆசை எதுக்கு நீ மறுபடியும் ஞாபகப்படுத்தின?
மறந்து போயிட்டான்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் இன்னும் மறக்கல. மறக்கல, அதுக்கு இப்ப என்ன? ஆக்சிடென்ட்ல செத்து பண்ண திரும்பி வந்துருவாளா என்ன? போனவளை ஞாபகப்படுத்தி உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டேடி. ஒரு விஷயத்துல எனக்கு கிளாரிட்டி வேணும். செல்ஃப் கான்பிடன்ஸ். ஹாசினிய மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் லவ் கேம் பிளே பண்ணேங்கிற நினைப்பு ஃபியூச்சர்ல விஷாலுக்கு வந்துடக்கூடாது. ஹாசினிக்கு ரீப்ளேஸா இல்லாம என்னவா ஏத்துக்கணும். விஷால், இல்லாததை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மறுக்கிறது முறை இல்லை. ஹாசினியை நீ காதலிச்ச, ஆண்டவன் தனக்கு வேணும்னு கூட்டிட்டு போயிட்டான். இதுக்காக ஆண்டவன் கிட்ட பிரச்சனை பண்ண முடியுமா? இப்ப நீ சுகாசினியை காதலிச்சா அவளை நீ சுகாசினியா தான் விரும்பணும். இப்ப பிரச்சனையே உனக்கு நீதான். அதுக்கு தீர்வும் உங்ககிட்டயே தான் இருக்கு. வாழ்க்கையில சில பேட் இன்சிடென்ட்ஸை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அத நினைவு பெட்டகத்துல ஒளிச்சு வைக்கணும். இதயத்துக்கு கொண்டு வரக்கூடாது. கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அதை தாங்கிக்க பழகிக்கணும். இல்லைனா உனக்கும் உன் கூட சேர்ந்தவர்களுக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். கண்ணா, ஹாசினி சிதறி போன சிரிப்பு, சுகாசினி உன் கண்ணெதிர இருக்கிற புன்சிரிப்புப்பா. இந்த அதே புன்சிரிப்பத்தான் உன் முகத்துல நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, திங்க் பிராக்டிகலி. நான் இருக்கேன். ஹலோ பிரசாத். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் பூரா 1 வீக்குக்கு போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஓகே சார். ஹலோ மாமா, நான் தீபக் பேசுறேன். தீபக் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரி இந்தியாவுக்கு எப்ப வரேன்னு சொல்லு. நீங்க எப்ப சொல்றீங்களோ உடனே வந்துடுறேன். டேய், நினைச்சப்ப கிளம்பி வரதுக்கு நீ இருக்கிறது ஒண்ணும் கிடாரிப்பட்டி இல்ல, அமெரிக்காடா. அமெரிக்கா உங்களுக்கு தான் தூரம், எனக்கு இல்ல. நீங்க காபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். சரி வா பாக்கலாம். போனை வச்சுட்டு திரும்பி பாருங்க, நான் அங்க நிப்பேன். யாருங்க? நம்ம தீபக் தான். அமெரிக்கால இருந்து பேசிட்டு நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன், நீங்க திரும்பி பார்க்கும்போது நான் இருப்பேன்னு சொல்றான். அவனை பத்தி நமக்கு தெரியாதா? சும்மா விளையாடுறான்னு நினைக்கிறேன். அத்தை, ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. என்னை எடுத்து வளர்த்தது நீங்க தானே. அதனால எப்பவும் உங்களை மாதிரியே லைஃப் பூரா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். மாமா அத்தை என்ன வளர்த்ததுனால லைஃப்ல நான் அமெரிக்கா ரேஞ்சுக்கு போயிட்டேன். ஆல் ஹாப்பிஸ். ஏய், நீ எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் உன் பேச்சு மட்டும் மாறல. இது ஏன் தப்பு இல்ல. சின்ன வயசுல இருந்து வளர்த்த அத்தையை தான் கேட்கணும். சரிடா, இந்த தடவையாவது கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் போவியா? உங்க இஷ்டம். அப்புறம் என்ன, ஐயரை கூப்பிட்டு உடனே முகூர்த்தம் பிக்ஸ் பண்ண வேண்டியதா? முகூர்த்தம் பாப்பீங்களா, மோதிரம் மாத்த சொல்லுவீங்களோ, எதை செஞ்சாலும் 10 நாள்ல பண்ணுங்க.